அப்படி சேராம தான் போகணும்னா அப்புறம் எதுக்கு? பாவம், என்னால் நீயும் எப்படி? முதல்ல நான் எப்படி நம்பினேன் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு? என்ன இருந்தாலும் அங்கேருந்து உன்னை பார்த்துட்டு வந்திருக்கணும். அவசரம். அன்னைக்கு மட்டும் அந்த பொண்ணு உன் பேரை சொல்லியிருந்தா எல்லாம் மாறி இருக்கும். எல்லாம் தலையெழுத்து. இப்போ எதுக்கு அந்த உண்மையெல்லாம் தெரிய வரணும்? பேசாமல் உண்மை நம்பிட்டு இருந்தே உண்மையாக இருந்துருக்கலாம். ஆனால் நீயும் என்ன நினச்சிட்டு இருந்த. எனக்காக வந்தேன்றதெல்லாம் தெரியாமலே போயிருக்கும். இந்த கஷ்டத்துலையும் அது ஒரு ஆறுதல். அதென்ன கூட இருக்கும் போதெல்லாம் இல்லாமல் விட்டுட்டு போய் 3 வருஷம் கழித்து வந்து சொல்லணும்னு ஒரு ஞானோதயம். ஆக்சுவலாக எல்லா நாளுமே தோணும். ஆனால் ஏதாவது ஒன்று வந்து தடுத்துரும். நம்ம வந்து ஜான் அளவு கலராக இல்லை, ஜானு மாதிரி நமக்கு பாட்டு பாட வரல அப்படிலாம் தோணும். அன்றைக்கி என்னன்னு தெரில, இன்றைக்கே சொல்லேன் செத்துன்ற மாதிரி. என்றைக்கும் இல்லாத தைரியம் வேறு. டக்குன்னு அன்றைக்கே கிளம்பி உன் காலேஜ் வாசல் வந்து நின்ட்டேன். கேட்கணும்னு நினச்சேன். நான் அந்த காலேஜில் தான் படிக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இது என்ன கேள்வி? அதெல்லாம் தெரியும். அதான் எப்படி? நீ மெட்ராஸில் தானே இருந்த? அது எதுக்கு ஆள் வச்சுருந்தேன். அப்போ அங்கே உனக்கு என்ன நடந்தாலுமே தெரிஞ்சிடும். எப்போயாவது பார்க்கணுன்னு தோணுச்சா கிளம்பி தஞ்சாவூர் வந்துடுவேன். நீ காலேஜ்லேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் உன்னோட பின்னாடியே வந்துட்டு பக்கத்தில் வந்தால் மட்டும் ஒழிஞ்சுப்பேன். என்ன நீ எனக்கு பதிலாக வேறு ஒருத்தரை பார்த்துட்டு தான் கோவப்பட்டங்கிற விஷயம் தவிர மற்ற எல்லா விஷயமும் இந்த ஐயா பிள்ளைக்கு தெரியும். என்ன தெரியும்? எங்கே சொல்லு பார்ப்போம். ஏதாவது தப்பாக விட்டுடுச்ச? உன்னோட 10th மார்க் வந்து 836 +2 மார்க் வந்து 990. உன்னோட பர்த்டேக்கு வாங்க, என்னோட பர்த்டேக்கு போடுவோம். இஷ்டத்து வந்து முருகன். நான் அவுட் பண்ணது நீ பாட்டு பண்ண உன் தமிழ் எடுத்து படிக்க தான் பிடிக்கும். ஆனால் உங்கள் அப்பா உனக்கு பேசிக் கம்ப்யூட்டர் ஃபீஸ் கட்டு வந்தார். அது தெரிஞ்சு நீ என்னால் சாப்பிடாம இருந்தால். ஆனால் அந்த ஆளுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. இல்லை, அப்பாவுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும்னு சொல்ல வந்தேன். சாரி. 1990 டைஃபாய்டு வந்தது, 2000 ஜாண்டிஸ் வந்தது. ரெண்டுமே எக்ஸாம் முன்னாடி சொல்லி வச்ச மாதிரி வந்தது. அப்புறம் நீ காலேஜ் படிக்கும்போது உன் பின்னாடி சுட்டுமில்ல வச்சுட்டு பிரதீப் சுற்றுனா விளங்காத ஒருத்தன் அவன் கூட அடிச்சு யாரோ ஒருத்தங்க வாயெல்லாம் கழிச்சு ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க. அது கூட போலீஸ் கேஸ் வச்சுல அவன் நான் தான் அடித்தேன். நான் தான் அடித்தேன். அன்னைக்கு தேதிக்கு உன்னை என்ன தவிர ஒரு 3 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் காலேஜ் ஆனுவல் டேக்கு ஃபஸ்ட் டைமாக புடவை கட்டு வந்தேன். ராமர் கலர் புடவை அவந்துருமோன்னு பயம் ஒரு பக்கம், ஆனால் எல்லோரும் உன்னையே பார்க்குறாங்கன்னு ஒரு வெக்கம் ஒரு பக்கம். எப்படி இருந்த தெரியுமா? இன்னொரு வாட்டி பண்ணு. அதுக்கப்புறம் உன் கல்யாணத்தில் உன்னை நான் புடவையில் பார்த்தேன். வாடாமல்லி கலர். நீ நினச்ச மாதிரி உன் கல்யாணத்தில் நான் வந்தேன் ஜானு. கூட்டத்தில் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். தாலி கட்டுற வரைக்கும் நான் இருக்க முடியல. அந்த மண்டபத்திலிருந்து அந்த சத்தத்திலிருந்து என்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடிட்டு
காஃபி. வாங்க. ஹலோ சார், சாரி சார் லேட் ஆயிடுச்சு. இல்லை கரெக்டான டயத்துக்கு தான் வந்தீங்க. வச்சுருங்க. ஷால் ஐ போர் சார்? நோ நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். தேங்க்ஸ். சரிஜா நான் கிளம்புறேன். நீ சத்தனை தூங்க. நான் காலைல 3 மணிக்கு கீழே வந்துட்டு உனக்கு கால் பண்ணி ரெடி ஆகிட்டு கீழே வந்துடு. சரியா? பாய். டேய் ஆ உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இங்கே வா. இல்லை எதுவாக இருந்தாலும் அங்கேயே இருந்து சொல்லு. பரவாயில்ல. வந்து உட்காரு. சிலி ஃபெலோ. இருபத்தி 2 வருஷம் ஆச்சு இந்த முகரக்கட்டையை பார்க்கறதுக்கு. அதுவும் ஒரே ஒரு ராத்திரிக்கு. இதுக்கே அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும். அதை நான் நாளைக்கு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு என்னை தூங்கலாம் சொல்லாத. எனக்கு உன் கூட இருக்கணும், எனக்கு உன் கூட பேசணும், அவ்வளோதான். ஓகே? மாதிரி இருந்தாலும் ஏதோ நடக்க போகுதுன்னு உள் மனசு சொல்லும்ல. அன்னைக்கு எனக்கு அப்படிதான் இருந்தது. எங்க ஒரு நிமிஷம். செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜானகி தேவி, கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? பேசணும். லவ் மேட்ரா? ஆமாம். எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? உன் பேர் என்ன? வசந்தி. வசந்தி, ஒன்றும் பயப்படாத. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர், எஸ் ஜானகி தேவி. நீ போய் கே ராமச்சந்திரன் வந்திருக்கான்னு மட்டும் சொல்லு. வசந்தி, தேங்க்ஸ். ஏன் 10 மணிக்கு உங்களாம் வீட்டில் கேக் கட் பண்ண ஆகாதா? 12 மணிக்கு வெளியே வந்தால் வெட்டுமா? போ. எல்லாம் சேஃபாக ரீச் ஆகணும். 10 மெசேஜ் பண்ணு. ஜோடி பொருத்தம் சூப்பர் சார். அட்டி போ. முடிஞ்சு போகிறேன். ஏய் பார்த்துக்கிறேன் போ. உனக்கு ஒரு தனியாக சொல்லுவாங்களா? கிளம்பு. குட் நைட் மேம். குட் நைட் சார். குட் நைட். கிளம்பு. அடுத்தது எங்க? நீ தப்பாக நினைக்கலன்னா உன்ட்ட விஷயம் கேட்கலாம். மாடியோ எங்க சொல்லு. இல்லை இங்கேருந்து உன் ஹோட்டல் கொஞ்சம் தூரம். சரி. இல்லை இல்லை வேணாம் போகலாம். அடிச்சு சொல்லு. இல்லை இங்கேருந்து ஹோட்டல் கொஞ்சம் தூரம். என் வீடு பக்கத்துலாம் இருக்குது. என்னை பற்றி நீ என்ன நினைச்சராம்? இல்லை இல்லை சாரி சாரி சாரி. நான் அந்த இடத்துல சொல்ல ஜானு. சத்தியமா அதான் முன்னாடியே வேணான்னு சொன்னேன். நம்ம வேணா ஹோட்டலுக்கு போயிடலாம். நான் வேணா கேப் புக் பண்ணிட்டேன். சாரி சத்தியம். இந்த விஸ்வாமித்திரரை டான்ஸ் ஆடி மயக்குமே அந்த பொண்ணு பேர் என்ன? மேனகா. அது கூடவே இன்னும் 2 இருக்குமே, அது பேர் என்ன? ரம்பா, ஊர்வசி. அதுங்க 3யும் அதே ட்ரெஸ்ல உன்னை நம்பி ஒரு நைட் விட்டுட்டு போலாம். பெருசா ஒண்ணும் பண்ணிட மாட்டேன், பத்திரமா பார்த்துப்பேன். அது தாடி மீசை எடுத்தனாலும் உனக்கு அப்படி தெரியுது. எடுக்கலனா மட்டும் அப்பவும் அப்படிதான் தெரியும். சரி நடைய கட்டு. எப்படி போனோம் வீட்டுக்கு? இந்த பக்கம் இந்த என்னடா பக்கத்து வீட்டில் பொண்ணுங்க எதுவும் இருக்கா? இருக்கா. வலது கால நீ இருக்கியே.
கே ராமச்சந்திரன் வீடா? ம் ஐயோ ஈரம் இல்லை இல்லை ஆயிடுச்சு. பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது? வீடு நல்லா இருக்கு. தேங்க்ஸ். பாத்ரூம் எங்க? நேராக போய் லெஃப்ட்டில் பெட்ரூம் இருக்குது, நீ போ, நான் டவல் எடுத்து வந்துடுறேன். சாரி. ஜானு, ஜானு இந்த சோப்பு டவல் துணிலாம் இங்கே எட்டுற மாதிரி வச்சுட்டு போட்டுமா? எதுக்குடா? இங்கே தான் இருக்கே. ஐயோ அது அது நான் யூஸ் பண்ண சோப்பு ஜானு. உனக்கு எதுவும் சொரியாசிஸ்லாம் இல்லைல்ல? சே அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை கொஞ்சம் காய போட்டுடுறியா? ஆ ஜானு, ராம், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நீ கேட்டு தான் ஆகணும். நீ இப்படியே இருக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணணும். உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும். எனக்கு உன் குழந்தைகளை பார்க்கணும், தூக்கி கொஞ்சணும். அதுங்க கண்ணில் உன் சாயல் இருக்கா, மூக்கில் உன் சாயல் இருக்கான்னு பார்த்து சந்தோஷப்படணும். உன் பொண்டாட்டியை நான் பார்க்கணும். அவள் யாருன்னு முதல்ல எனக்கு தெரியணும். அவள்கிட்ட ஒன்று சொல்லணும். இப்படிலாம் ஒருத்தன் எவ்வளவுக்கும் கிடைக்க மாட்டான். அதனால ஒழுங்கு மரியாதையா கண்ணும் கருத்துமா பார்த்துக்கோன்னு அதட்டி சொல்லணும். கண்டிப்பா சொல்லுவேன். சாப்பிட்றியா? எதுவும் ஆர்டர் பண்ணட்டுமா? இல்லை ஹோட்டல் போகணும், அங்கேயும் நீ எதுவும் சாப்பிடல? பசிக்கல. எனக்கு பசிக்குது. ஓகேவா? ம், எங்கள் அம்மா சமைச்ச மாதிரி இருக்கு. ஜானு, நீ சந்தோஷமா இருக்கியா? ம், ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஏ லூசு, நான் இப்போ கேட்கல, ஜென்ரலாக நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டேன். என்னடா என் அம்மா மாதிரி கேட்குற? ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு. சொல்ல வேணாண்ணா, சொல்ல வேணாம். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. தனியாக வர சிங்கப்பூரில் போய் மாட்டிக்கிட்டேனா, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தினைக்கும் சாமி முன்னாடி நின்று அழுவேன். ஆனால் அவர் ரொம்ப நல்ல மனுஷன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல அப்பா. நானாக எதுவும் சொல்லாமலே என்னை புரிஞ்சுக்கிறாரு. குறைன்னு ஒன்றும் இல்லை. சந்தோஷமாக இருக்கேன்னா நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லலாம்.